Ridarama Shakara Bodara Shadarama. Thank you, Holy Spirit. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியா நாங்கள் ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து we are really really thanking from the goodness Lord. உம்முடைய நன்மையை அனுபவித்து 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 என்ன செய்யறதுன்னே புரியாம நாங்க நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோம். இட் இஸ் லைக் எங்களை குட்னஸ் மோட்டிவேட் பண்ணது. நாங்க தேங்க் பண்ணணும், ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற கடமை அந்த உணர்ச்சி இல்ல ஆண்டவரே. எங்களை மீறி உம்முடைய நன்மையை ருசித்து ருசித்து எங்க வாழ்க்கையில அது வெளிப்படுறத பார்த்து அனுபவித்து நாங்க எல்லாம் நன்றி சொல்றோம் இசப்பா. We thank you, Holy Spirit. We thank you, Jesus. We give you all the glory. நாங்க ஒரு சந்தோஷமா இருக்கிறோம். அது உம்மால மட்டும்தான். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிறதுனாலதான் நாங்க இப்போ ஆண்டவரே the way we feel அது உம்மால மட்டும்தான் ஆண்டவரே. We give you all the glory. We give you all the glory. எங்களை இழுத்து கொண்டு அப்படியே அன்பிற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இப்ப கூட ஏசப்பா whatever may be the questions அவங்க இருதயத்துக்குள்ள கனெக்ட் ஆன யாருக்குள்ளாச்சும் இப்படி பயங்கர கேள்வி, இது எப்படி ஆகும், இது எப்படி முடியும், இத குறிச்சு என்ன பண்ண போறோம், அது மாதிரி ஒரு கொஸ்டினோட யாராவது வந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கான நற்செய்தியை நாங்க எல்லாரும் சேர்ந்து ரிலீஸ் பண்றோம். as a ஃபேமிலி நாங்க எல்லாரும் சேர்ந்து ரிலீஸ் பண்றோம் ஏசப்பா. எது எப்படி எப்போ இப்படி எங்கெல்லாம் தேவன் இது பொறுப்பெடுத்துட்டீங்க. ஆனால் நன்மைக்கு ஏதுவாக எல்லாமே அபண்டன்ஸ்க்கு நேராக தீர்வுல இருந்து ஆண்டவரே தீர்வுக்கு நேராக ஒருத்தருடைய அந்த கேள்வியும் ஆண்டவரே பதில் இருக்க போகுது. அதற்கு நாங்க டிக்ளேர் பண்றோம். நாங்க டிக்ளேர் பண்றோம். எதுவுமே எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம் ஏசப்பா. என் தேவன் எங்களுக்குள்ள இருக்கும்போது எங்களுக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷனே ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். எங்கள் ஓட்டம் அப்படியே பொறுமையான ஓட்டம், நிதானமான ஓட்டம், கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நாங்க வாழ்கிற வாழ்க்கை நிதானமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நாங்களும் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த கேதரிங் மேலயே நாங்கள் அதை பேசுகிறோம் ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யூ ஆர் த ஒன். நீங்க தான் எங்களை வாழ வைத்து அழகு பார்க்குகிற தேவன் ஆண்டவரே. நாங்க எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கிறத பார்த்து நாங்க அப்படி சந்தோஷப்பட்டு பூரிக்கிறோம். எங்களுக்கு பொல்லாதவர்களாகி எங்களுக்கே எங்க பிள்ளைகளுடைய நன்னலனை குறித்தும் அவர்களுடைய என்ஜாய்மெண்ட்டை பார்த்து பூரிப்பு உண்டாகுமானால் எங்களை சிருஷ்டித்த கர்த்தர் ஒரு எல்லளவேனும் இருள் இல்லாதவர், எல்லா விதத்திலையும் அப்படியே அன்புல அப்படியே பெருக்கெடுத்திருக்கிறவர், அன்பாகவே இருக்கிறவர். நீங்க எங்களுக்கு நியமித்திருக்கிற விஷயத்துல நாங்க என்ஜாய் பண்ணி ஒரு காரியங்களை செய்யும் போதோ வாழ்ந்து இருக்கும் போதோ அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் ஏசப்பா. அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஏன்னா எப்படியோ ஒரு கேள்வி, ஆண்டவர் தான் இதை ஒருவேளை அனுமதிச்சாரா, இது கர்த்தரிடத்துல இருந்து ஒருவேளை நான் பாடம் கத்துக்க வந்திருக்குமான்னு எங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸை குறித்து எங்களுக்கு கேள்வி இருக்குமானா அது எல்லாம் எங்களுடைய கேள்வி. அது வெளியில இருந்து வருகிற டிசீவர் ஒன் போடுகிற நெகட்டிவ் கேள்வின்னு சொல்லி அது எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ற கிரேஸை நான் ரிலீஸ் பண்றேன். எந்த கொஸ்டின் தேவனையே சந்தேகப்படுகிற மாதிரி, அவனோட நேச்சரை சந்தேகப்படுற மாதிரி வருமானால் அது எல்லாத்தையும் நாங்க கேன்சல் பண்றோம் இசப்பா. என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர். நீர் ஆண்டவரே எங்களுக்கு சகலத்தையும் நன்மைக்காகவே யோசிக்கிறீங்க. எங்கள் நன்மை தான் உங்க ப்ரையாரிட்டி ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதை நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அதை இந்த இடத்துல நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்றோம். கனெக்ட் ஆகிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் இயேசுப்பா ஆழமாய் பதிவதாகன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். ஓரா மாஷாக்காரா பௌரதரே ஹதரமோ ஓரா மாஷாக்காரா பேதி ரேஹசத்திரி மேகாரபோ ஓரா மாஷாதா லாக்கர பேதர மௌஷதர மீரபோ. உங்க நன்மை எங்களை டேக் ஓவர் பண்ணும் போது யூ நெவர் மைண்ட் அபவுட் எனிதிங் லார்ட். இந்த உலகத்துல உள்ள விஷயங்கள் எது எங்களை லிமிட் பண்ணவும் நீங்க விடுவது இல்ல சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்க சாய்ஸஸா இருக்கட்டும், எங்க பர்சனாலிட்டியா இருக்கட்டும், எங்களுக்குள்ள எதெல்லாம் தடையை உண்டு பண்ணுமோ அதெல்லாம் தடையா இருக்க முடியாத ஒரு ஸ்டேட் எங்களுக்குள்ள நீங்க கொண்டு போறீங்கப்பா. உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்களை நிரப்பி ஆண்டவரே வேறு மனிதர்களா எங்களை நீங்க மாற்றி ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமா எங்களை மாற்றுறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிரசன்னம் உங்களுடைய அபிஷேகமுமே எஸ் லார்ட், எஸ் எங்க அடையாளமா இருக்குது. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். எங்களை ஆண்டவரே நாங்க
எங்கிருந்து வந்தோம், எந்த பெற்றோருக்கு பிறந்தோம், என்ன படிச்சோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணோம், எவ்ளோ சொத்து வச்சிருக்கோம், இல்ல எவ்ளோ என்கிட்ட இல்ல. இதெல்லாம் வச்சு எல்லாம் அடையாளங்கள் எங்கள் சிந்தைக்குள்ள ஒருவேள இன்னும் டீப்பா அந்த அடையாளத்த உடைக்காம இருக்குமானால், வி பிரேக் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நான் ஆண்டவரே உமக்குள்ள இருக்கிற அடையாளத்துல நான் என்ன ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றேன்ப்பா. சொல்லுங்க, ஏசப்பா, ஐ ரீஎஸ்டாப்ளிஷ் மைசெல்ஃப் ஆஸ் யோர் டாட்டர், ஆஸ் யோர் சன், as your son Lord. அப்படி சொல்லுங்க, ஏசப்பா, நான் எதெல்லாம் ஒருவேளை சூழ்நிலைகள் என்ன அப்படியே அமிழ்த்தி அந்த அடையாளத்தை ஒட்டுக்கொள்ள வைக்க ட்ரை பண்ணாலும், ஐ பிரேக் இட் லார்ட். நான் அதையெல்லாம் தாண்டி நாங்க உங்களுடைய குமாரனும் குமாரத்திகளா இருக்கிறோம், உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோங்கிற அடையாளத்துல நாங்க எங்களை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றோம். அதையே நாங்க எங்கள் அடையாளமாய் நாங்கள் பார்க்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், ரீதர மாஷதலமா Ora mashada leha ridire mera da la karabe. Ora mashada liha sitire mera da la karabo shadarama. Ora mashada laha sitire me karabo. Ora bashada laha rada mera bosha karabo. Ora mashitire mera da laha sitire bi. எல்லாரையும் ஆண்டவரே உமக்கு அப்பா நாங்கப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரையும் ஆண்டவரே அந்த அபிஷேகத்துக்கு கீழ்ப்படுத்துகிறப்பா. தேங்க்யூ ஜீசஸ். We declare Jesus as Lord over this platform, Lord. ஆண்டவரே, எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமத்தின் வல்லமை அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டோம் ஆண்டவரே. இந்த இடத்தை ஆளுகை செய்யட்டும், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற கிருபைகள் ரிலீஸ் பண்ணப்படட்டும் அப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வாட் எவர் இஸ் அப்படி ஹிண்டரிங் தெம், எதெல்லாம் உங்களை லிமிட் பண்ணதோ அதை எல்லாத்தையும் நாங்க பிரேக் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. ஓராமா ஆஷா, குடும்ப கட்டமைப்புகள் ஒருவேளை அவங்கள ஒருவேளை தடுத்து வைக்குமானால் அதையும் நாங்க அப்படியே பிரேக் பண்றோம் இசப்பா. எங்களுடைய அடையாளத்துல இருந்து ஆண்டவரே நாங்க வெளிப்பட அப்படியே எங்களுக்கு நாங்க விட்டு கொடுக்கிறோம். ரீஹா ரீதரா மாஷதரா பாலாக்கா, என்னால போய் எப்படி பண்ண முடியும், என்னால போய் இதை செய்ய முடியுமா, நான் போய் இதை பண்ண முடியுமா, இவ்வளோ பொறுப்பை வச்சுட்டு நான் போய் எனக்காக ஒரு விஷயத்த செய்ய முடியுமா, இந்த மாதிரி நிறைய விஷயத்துல அப்படியே அந்த குடும்ப ஒரு கட்டமைப்புக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிற எல்லாருடைய மனநிலைகள் விடுதலை ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓரா மாஷா காரே திரேமே ஹதீரா மீரா பௌஷா தராகாரபோ ஓரா மாஷா தாலேஹா ரிலீஸ் கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நான் அப்படியே வெளியில ஆண்டவரே அவங்களை கொண்டு வருகிற இயேசப்பா. அவர்களுடைய அடையாளத்துல அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்றோம். ஓரா மாஷா கரபோ. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, எங்களை வாழ வைத்திருக்கிறவரப்பா நீங்க. ஏசப்பா, எங்க லைஃப நாங்க தனிப்பட்ட விதத்துல எங்க ஜேர்னியை நாங்க என்ஜாய் பண்ணலன்னா எங்களை சுத்தி எது இருந்தாலும் அது எங்களுக்கு வீணா போயிடும் ஆண்டவரே. நாங்க எவ்வளவு அழகா கம்ஃபர்டபுளான வீட்டுல இருந்தாலும், எவ்வளவு சொகுசான கார்ல நாங்க பயணம் செய்தாலும், இல்ல இத்தனை ஆபரணங்கள் எங்களை அலங்கரிச்சுக்கிட்டாலும், எங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக்குள்ள உலகத்துல பெரிய அந்தஸ்து இருந்தாலும், எங்க இருதயத்துல அப்படியே உங்க சமாதானத்தை ஹோஸ்ட் பண்ண முடியாம நாங்க இருப்போமானா, எவ்ரி அதர் திங் இஸ் வெயின் லார்ட். லெட் our priorities be priorities. உமோடு இருக்கிற உறவு, உங்க கூட இருக்கிற அந்யோன்யம், உங்க கூட இருக்கிற ஐக்கியம் அப்பா, உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற பரிமாற்றம், அதுக்கான குவாலிட்டியான விஷயம் எங்களுக்குள்ள நடக்கட்டும். ஓரா மஷாதா லஹதீரா மஷாதா லேஹரதா ஓரா மஷாதா லேஹசிதி ரெமேரதரா மஷக்கரபோ ஓரா மஷதிரி மீஹாசிதிர மாகரபோ ஓரா மஷதா லஹசிதிரி மீரா பௌஷதா லேகரபோ. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். எங்கள் தேவ ஞானமாய் நீங்க எங்களுக்குள்ள வெளிப்படுகிறதுக்காக நன்றி. எல்லா ஆண்டவரே, எஸ், வாட் எவர் இஸ் த ரெக்வெஸ்ட், உங்க இருதயத்துல இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எதையெல்லாம் யோசிக்கிறார்களோ, அது எதெல்லாம் எனக்கு இது இன்னும் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அது நடந்து முடிந்த ரியாலிட்டிக்குள்ள அவர்களை நாங்கள் வைக்கிறோம் இசப்பா. எங்கள் மனக்கண்களை அப்படி நீங்க மாற்றுறதுனாலதான் நாங்க நிறைய காரியங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம். அது முடியாதவர்களுக்கு நாங்க அந்த கிருபைகளை ரிலீஸ் பண்றோம். நாங்களும் அவர்களை அப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம். அந்த இடத்துல நாங்க எடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம் இசப்பா. எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்கிற அனுபவத்துக்குள்ள ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஒருத்தரையும் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம் இசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Thank you, Jesus. Rika Rama Shada Laha Siti Rebe Ora Mashada Ladire Meka Rabashada Laha Siti Rimi Ora Bashada Laha Halakarame Hasiti Rimi Ora Bashada. If you are joining for the first time, just
இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரே விஷயத்த நீங்க மைண்ட்ல வைத்துக் கொள்ள வேண்டியது, என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். என் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொண்டீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற அனுபவத்துக்குள்ள, அப்படி அந்த ரிசீவிங் மோடுக்குள்ள ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்துட்டார் நம்புங்க. ஜஸ்ட் தேங்க் ஃபார் யுவர் பிரேயர் ரெக்வெஸ்ட். இதெல்லாம் எனக்கு ரெக்வெஸ்ட், இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேப் இல்ல. என் தேவன் இது என் நீடு, என் வாண்ட் எல்லாத்தையும் அதுக்கு தாண்டி எல்லாத்தையும் எனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போகிறார்? அந்த மனநிலையில அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. யுவர் ஆன்சர்ஸ ரிசீவ் பண்ணிக்கோங்க. உன் ஆன்சர்ஸ ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏசப்பா தேங்க் யூ லார்ட். ஐ ரிசீவ் இட். ரிசீவ் இட். என் குடும்பத்துக்கான காரியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக உங்களுடைய கிருபைகளை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஏசப்பா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஓரா மாஷாதா லாஹாதரா மாகரபு ஷதரம் ஓரா பைதரா மாஷாதா லகரபே ஓரா மாஷாதா லாஹா சித்திரே மேகராதா லாஹா சித்திரே மேகரா பௌஷதரமா ஓரே மேதரே ஹசைதரே மேகராதா ஷதரமா ஓரா பாஷாதா லாஹா சித்திரே மேரதோரதரா கரபே ஷதரே திரே மேகரா பௌஷதரபா. Thank you, Holy Spirit. Yes, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. எனக்கென முன் குறித்த எதையுமே எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எப்படியோனா நாமளே சில நேரத்துல கோஆபரேட் பண்ணாமலே இருந்தாலும், நாமளே தடையா இருந்தாலும், யூனோ காட் ஹாஸ் அவருக்கு தேவை ஹெல்ப்னு ஒண்ணு தேவையே கிடையாது நம்ம கிட்ட. ஹி கேன் ஓவர்டேக், ஹி கேன் சப்டியூ அஸ் அண்ட் கிவ் த ஆன்சர்ஸ். ஆண்டவரால அப்படி செய்ய முடியும், செய்ய முடியும். எஸ் எசப்பா எனக்கு தெரியல, ஒருவேளை எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசமா, இல்ல எனக்கு நிறைய விஷயம் புரியலையா, இல்ல என்ன ஏது நம்ம ஆராய்ச்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்க நேரத்திலே காரியங்கள் முடிஞ்சிடும். தென் காட் வில் ஷோ. அவர் தான் காட்டுவார். ஒரே ஒருவராய் நின்று அதிசயங்களை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி காட்டுவார். எஸ் அற்புதமாய் காரியங்கள் நமக்குள்ள நடக்கும். நமக்கே ஆச்சரியப்படுகிற மாதிரி இது நான் தானா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு காரியங்கள் நடக்கும். ஆனால் அது குளோரிய நமக்கு கொடுத்து அழகு பார்ப்பார். நாமளே செஞ்சது போல சுத்தி இருக்கிறவர்கள் நம்மளை கொண்டாட வைப்பார். அதை பார்த்து சந்தோஷப்படுவார் ஆண்டவர். ஏன் ஏன் ஒன்லி திங் இஸ் என் பிள்ளை என்ன நேசிக்கிறான், என் பிள்ளை என்னையே சார்ந்து கொள்ளுகிறா, என் பிள்ளைக்கு நான் ரொம்ப முக்கியம்னு அவன் நினைக்கிறா. சோ என்னுடைய அன்பை அவ புரிந்து கொள்கிறா. சோ ஃபார் எவ்ரி திங் ஷி அட்டர்ஸ் I'm going to honor. நீங்க வாயில சும்மா சொல்லியிருப்பீங்க யாருக்குன்னா, ஒண்ணும் இல்லைங்க பாருங்க இப்படிதான் முடியும் அப்படி சொல்லியிருப்பீங்க. சாதாரணமா அது ஒரு பதிலா அவங்க வருதுன்னா, தட் இஸ் ஹவ் காட் ஹானர்ஸ் யுவர் வேர்ட்ஸ். நம்ம ஒரு என் பிள்ளை இவங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்துட்டா அதை உறுதிப்படுத்துகிறதுக்கான காரியங்கள் அலைன் ஆகட்டும்னு ஆண்டவரோட ஏற்பாடு. சோ ஹி வில் கம். அது அப்படியே பாஸ்க்கு வந்துரும். நமக்கு அது எப்படின்னு கூட புரியாது. நிறைய நேரங்கள்ல நான் என் லைஃப்ல அது யோசிச்சிருக்கிறேன். எப்படி இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு யோசிப்பேன். ஒன்லி திங்கஸ் நம்ம நிறைய நேரத்துல நினைக்கிறோம் ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார், அவர் ஒரு வார்த்தையை சொன்னா செய்யாதிருக்க மாட்டார், அவரை சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார்னா, நமக்கும் அவருக்கு இருக்கிற உறவுல நம்ம அப்படியே இருக்கும்போது நம்ம வார்த்தையை அவர் கனம் பண்றாராம். யாருக்கெல்லாம் இது வித்தியாசமா இருக்கு நம்ம கடவுளுக்கு நேரா நம்மள உயர்த்துறோமா? கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு அப்படி ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கும்போது, நாமளும் அவரும் வேற இல்லங்கிற ஸ்டேட்டுக்குள்ள நம்ம இருதயம் இருக்கும்போது, என் பிள்ளை ஒரு வார்த்தை சொன்னா அது நல்லதுதான் இருக்கும். என் நீதிமானுடைய வாயிலிருந்து வர சொற்கள் எல்லாம் என்னது? சூப்பரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பங்கள் எல்லாம் என்ன நன்மையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயை திறந்து ஒரு விஷயம், அப்பா இவங்க லைஃப் இப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன்னா அது அப்படி ஆயிரும். இவங்களுக்கு ஆன்சர் இப்படிதான் இருக்கணும், இவங்க லைஃப் இப்படி மாறணும்னா அப்படி ஆயிடும். அப்ப நமக்கே ஆச்சரியமா இருக்கு. இதுக்காக விழுந்து ஜெபம் கூட பண்ணலையே, டிக்ளேர் கூட பண்ணலையே, அஃபார்ம் கூட பண்ணலையே, இத பத்தி நான் 21 நாள் ஃபாஸ்டிங் எடுக்கலையே, 40 நாள் ஃபாஸ்டிங் போடலையே, ஆனாலும் நடக்குதுன்னா இட் ஹேப்பன்ஸ். இந்த இன்டிமேட் ஆண்டவர் நம்மளுடைய வார்த்தையை என்ன பண்றாரு? அவர் வார்த்தைய நம்ம எப்படி யோசிக்கிறோமோ, நம்ம வார்த்தையும் அவர் அவ்வளவு அளவுக்கு ஹானர் பண்றாராம். ஒரு இடத்துல நீங்க சொல்லிட்டீங்க, ஒண்ணும் இல்லைங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சிக் பீப்புளுக்கு நீங்க ப்ரே பண்றீங்கன்னா,
யூ ஹானர் யுவர் வேர்ட். அதாவது ஹீலிங் கிஃப்ட் வேறங்க. உங்க வார்த்தையை கனம் பண்ணி அந்த சிருஷ்டிப்பு, அந்த கிரியேஷன் என்ன பண்ணும்? இட் வில் கோ இன்டு ஹீலிங். இட் வில் கோ இன்டு அபண்டன்ஸ். பண கஷ்டத்துல இருக்காங்க. நீங்க பாருங்க, பெரிய மில்லியனரா மாறுவீங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா, அவங்க மில்லியனரா மாறுகிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் தானா உருவாகி தே வில் அட்ராக்ட், பம்பார்ட் பண்ணும் அவங்கள சூழ்நிலைகள். உங்களுக்கே சில நேரத்துல ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி ஆண்டவரேன்னா, அது அப்படிதான் சொல்லுவார். ஏன்னா தட் மச் ஐ லவ் யூன்னு சொல்லுவார். நீ ஒரு வார்த்தைய சொல்லிட்டேன்னா, நான் எப்படி பேக்கப் பண்ணாம இருப்பேன்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு அவரோடு உறவில் இருக்கிற, அவர பிரையாரிடைஸ் பண்ணுகிற, அவருடைய பிரசன்னத்தை சார்ந்து இருக்கிற, அபிஷேகத்தை சார்ந்து இருக்கிற வார்த்தைகளை தேவன் கனம் பண்றார். ஏன்? காட் ஹானர்ஸ் யுவர் வேர்ட்ஸ்ங்க. அத நம்புங்க. அந்த அந்த பொறுப்புணர்ச்சி நம்ம மேல வந்துட்டாலே நம்மள மீறியே நம்ம பாசிட்டிவா தான் பேசுவோம். ஐய்யயோ! காட் டஸ் திங்ஸ். ஸோ அதனால ஐ அம் கோயிங் டூ டிக்ளேர் பாசிட்டிவ்லி. ஐ அம் கோயிங் டூ டாக் திங்ஸ் கிரியேட்டிவ்லி. இல்லாதவைகள இருக்கிறது போல அழைக்கிற தேவனுடைய பிள்ளை நானு. அதனால என் கண் பார்க்கிற குறைகளெல்லாம் நான் குறையாய் பார்ப்பது கிடையாது. அதை நிறைவாய் டிக்ளேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணி, உங்க வாழ்க்கையில இருக்கிற காரியங்களா இருக்கட்டும், சுற்றி நீங்க யார பார்க்கிறீங்களோ, அது எல்லாத்தையும் அப்படி நிறைவா டிக்ளேர் பண்ணுங்க. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு அலைன். எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு அலைன். யா ரீகா ராமா ஷாதா லாஹா சீதி ரெமேராதா லாகரபோ ஓராமா ஷாதா லா மௌராதா ரீதி ரெமேகரபோ உஷதரமா ஓராமா ஹாதி ரெமேராதா ராகலா வேதர மௌஷதரமோ ஓ சரபாஷா கேரபோ. இஃப் நீங்க மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க தான் ஆண்டவரை அறிந்திருக்கிறீங்க, அவர் அன்பு தெரியும் வர என் வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே ஆண்டவரோட அன்பு புரியல. அவங்க இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு தான் ஜஸ்ட் அவங்கள பார்த்து நீங்க நிறைவான காரியங்கள டிக்ளேர் பண்ண ஆரம்பிங்க. உங்க வார்த்தையோட கனத்த நீங்க பார்ப்பீங்க. உங்க கணவருடைய இருதயம் அப்படியே திரும்புகிறத பார்ப்பீங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறுகிறதை நீங்க பார்ப்பீங்க. யூனோ இப்ப நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா, யாரோ ஒருத்தங்க நம்ம வாழ்க்கையில அப்படி பேசின ஒரு வார்த்தை, இல்ல முழுமையாய் பார்த்த விதம் நமக்கே தெரியாது. அ சில பேருக்கு தெளிவா தெரியும். இவங்க தான் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. இவங்க தான் நான் இப்படி இப்படி இருப்பான்னு சொல்லி பேசுனாங்க. அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கனப்பண்ணி நம்ம வாழ்க்கைய மாற்றுக வீட்ல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா அவர்கள் நிமித்தம் குடும்பத்தையும் ரட்சிப்பேன்னா என்ன அர்த்தம்? அந்த ஒருத்தன் மேல வச்ச அந்த கனத்த அப்படியே காட்டுவார். அந்த குடும்பத்தை எப்படியே எடுத்துக்கொள்வார்ன்னு அர்த்தம். இட்ஸ் டன் டீல்ன்னு அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. நீங்களும் உங்க வீட்டார் அனைவரும் என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்பட்டீர்கள். அவ்வளவுதான். சோ அதனால அதை குறித்து எங்க வீட்டார்கள் ரட்சிக்கப்படல, ஆண்டவரை புரிந்து கொள்ளல, அவங்க ஜீவியம் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. நமக்குள்ள மைண்ட்ல வரலாம். இட் இஸ் அ பேக்கேஜ். வீட்ல ஒருத்தர் உப்பா இருக்கும்போது, ஒருத்தர் ஒளியா இருக்கும்போது, அதோட டேஸ்ட்டையும், அதோட வெளிச்சத்தையும் யாரும் ரெசிஸ்ட் பண்ணவே முடியாத ஸ்டேட்ல வச்சுட்டாருன்னு அர்த்தம். ஸோ யுவர் ஃபேமிலி இஸ் சேஃப். யுவர் ஃபேமிலி இஸ் செக்யூர்ட். அந்த தைரியத்துல நம்ம நிரம்பி இருக்கணும். ஏன்? ரட்சிக்கப்பட்டவங்க நீங்க மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. வீட்ல யாரும் ஆண்டவரோட அன்பை இன்னும் தெரியல. அந்த அவேர்னஸ்க்குள்ள அவங்க வரலன்னா, நீங்க நிச்சயம் உள்ளவர்களா நடங்க. அ இதுக்கு ஐயோ! என்ன ஆகுமோ? அப்படி கிடையாது. பி ஆஃப் அப்படியே ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல இருங்க. என் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறாரானால், என் குடும்பத்தை தெரிந்து கொண்டார் என்ற அர்த்தம். என் தேவன் என் குடும்பத்தை ரட்சித்து விட்டார் என்ற அர்த்தம்ன்ற மனநிலையில அவர்களை பார்க்க ஆரம்பிங்க. அவங்க கிட்ட பழக ஆரம்பிங்க. அப்போ ஒரு விஷயம் முடிஞ்ச விஷயத்துக்காக நீங்க என்ன பண்ண போறதில்ல. இவங்க கிட்ட கோவப்படுறது. "நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க?" நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. அவங்க சின்ன சின்ன ஆக்ட்டுக்கும் போராடிக்கிட்டு வீட்டுக்குள்ள சண்டைகளையும், சச்சரவுகளையும், டிவிஷன்ஸையும் உருவாக்க மாட்டோம். எஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஹா ரீதரா மாஷாதலா பௌ. அப்பா எங்க மனக்கண்கள் எல்லாம் பிரகாசம் அடைகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் ஹோலி ஸ்பிரிட். சீயிங் திங்ஸ் இன் தியர் பெர்ஸ்பெக்டிவ். அந்தந்த காரியங்களை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கிற கிருபைகள் ரிலீஸ் பண்ணப்படுறதுக்காக நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்திலிருந்து தெளிந்த நீரோடைய போல ஒரு கிளாரிட்டியை நாங்க அப்படியே ரிலீஸ் பண்றோம்ப்பா. ஓரா மாஷாக்கா ரைதேஹே ரிதீரா மாஷாதல்லா மாக்கரபோ. இட் இஸ் நாட் அப் டு அஸ் டு எல்லாத்தையும் அப்படியே நிதானிச்சு நிதானிச்சு காம்ப்ளிகேட் பண்ணி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ யோசித்து யோசித்து காரியங்களை செய்ய நீங்க எங்களை அழைக்கல ஆண்டவரே. ஆவியானவருடைய வழிகள் ஆண்டவரே எவ்வளவு கிளியரா இருக்கு. அதை குறித்து ஒரு இட் இஸ் சோ ரெஸ்ட்ஃபுல் லாட். ரொம்ப இலகுவா இருக்கு. அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அப்படியே நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம்.
நாங்க ஒவ்வொருத்தரும் ரிசீவ் பண்ணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தரும் ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் பிகாஸ் தே காட் கனெக்டட் ஹியர் டுடே. இந்த பிரேயர்ல கனெக்ட் ஆனது நிமித்தம் உண்டான ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக அப்படின்னு சொல்லி நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து தே ஆர் இன் டெஸ்பரேட் நீட் ஆஃப் சம்திங்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து அக்ரி பண்றோம். வாட் எவர் இஸ் தேர் நீட், லெட் இட் பி மெட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அது சுகம் தேவையா இருக்கலாம், சமாதானம் தேவையா இருக்கலாம், இல்ல ஸ்பெசிஃபிக்கா இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து வந்த காரியங்களா இருக்கலாம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நாங்க எல்லாரும் சேர்ந்து அக்ரி பண்றோம். அவங்க ஃபெய்த் பூம் ஆகுற மாதிரி அந்த கையளவு மேகம் போல காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும். அனுகூலமான அடையாளங்களை பார்ப்பார்களாகன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். ஓரா மஷாக்க ரதாலஹா தீர மீர தர ஷீதிரை வீர பூரதல மாக்கரபி ஓரா மஷாதா லஹா சித்திரி வீர பூஷ கரதே மீ ஓரா மஷாதா லஹா சித்திரி மீர தல கரபி தர மூஷதரை வீர பூரதலமா ஓரா மஷாதா லஹா சித்திரி வீர பூஷ கரபி. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. அப்பா உமக்கு நன்றி. வேதத்தில் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் அவங்க எல்லாம் ஒரு விதமா உண்மை பார்த்து உண்மை ஒருமா புரிந்து கொண்டாங்க ஆண்டவரே. ஆனால் தேவன் ஏசப்பா பிதாவை பார்த்து ஒரு விதமாய் புரிந்து கொண்டார். அந்த புரிதலுக்கு நேரா எங்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் ஏசப்பா பிதாவை புரிந்து கொண்டு அதே விதத்துல உண்மையே நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் அப்படியே விட்டு கொடுக்கிறோம் ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். என் வாழ்க்கையில உண்மையுள்ளவராய் இருக்கிறவர், என்னை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர், எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தவர், பிள்ளைகளை கொடுத்தவர், ஊழியத்தை கொடுத்தவர், என்னுடைய வார்த்தைகளை கனம் பண்ணி இவ்வளோ பேருக்கு ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அப்படியே ரிலீஸ் பண்ணவர் ஆண்டவரே. இங்க கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்க அப்படியே இருக்கிறீங்கன்னு சொல்லி என்னால பார்க்க முடியுது. ஏன்னா ஒருவருக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு. ஏன் இவங்களுக்கு செய்வார், இவங்களுக்கு செய்ய மாட்டார்னு கிடையாது. He is a father for all. தகப்பனுடைய இருதயம், ஒரு அப்பாவுடைய இருதயம் எப்படி எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம், எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கணும், ஒரு தாயோட இருதயம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் படைத்தவர். எல்லாரும் நல்லா இருக்கணும். சிருஷ்டிப்பு பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனால நீங்க ஃபேவரட்டிசம் காட்டுகிற தேவன் அல்ல. ஒருவரும் கெட்டு போவது உங்களுக்கு சித்தம் இல்ல ஆண்டவரே. அந்த குவாலிட்டி லைஃப்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மனுஷரும் ஆண்டவரே வரணும்னு சொல்லி நீங்க விரும்புகிறீங்க. அப்படியே நான் அந்த ரிலீஸ் பண்றேன் ஏசப்பா, ரிலீஸ் பண்றேன். நான் உங்களுடைய நன்மை எவ்வளோ ருசித்திருக்கிறேனோ அந்த ஃபுல்னஸ்ல இருந்து இந்த எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. அற்புதங்களும் அடையாளங்களும் இவர்களை பின்தொடர்வதாக சொல்லி நான் பேசுகிறேன். அவர்கள் கேட்ட காரியங்களையும் கேளாத காரியங்களையும் நீங்க கூட்டி கொடுத்து அவர்களை ஆச்சரியப்படுத்தி அதிசயப்படுத்தி ஆண்டவரே அப்பா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நான் அப்படியே பட்சித்த வருஷங்களின் விளைவுகளை நீங்க திரும்ப கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ வருஷம் இதை நினைச்சுதான் நான் கவலைப்பட்டேன். எத்தனையோ வருஷம் என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களேன்னு நினைச்சேன். எத்தனையோ வருஷம் நான் இதெல்லாம் ஆசைப்பட்டிருக்கேன், எனக்கு கிடைச்சது இல்ல அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆல் ஆஃப் சடன் சர்ப்ரைசஸ், ஷாக்கிங்கா, ஐயோ என் தேவன் இத கூட மறக்காம நான் மறந்த காரியத்தை கூட எனக்கு கொண்டு வந்து செய்யறதுக்கு நான் எம்மாத்திரம் நினைச்சு கிரேட்ஃபுல்னஸ்ல நீங்க நிரம்புவீங்க. ஒருத்தருக்கும் அந்த பிளெஸிங்க நான் ரிலீஸ் பண்றேன். காயம் கட்டுகிற தேவனுடைய வல்லமையை பத்தி அப்பா ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளட்டும். ஒரு சின்ன காயத்தை கூட ஏதாவது ஒரு இடத்துல நீங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு எம்பாரஸ் ஆயிருந்தா கூட, வெளியில சொல்ல முடியாத வலியிலோட அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே கிளம்பி இருந்தா கூட அது எல்லாத்தையும் காயம் கட்டுகிற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும். அப்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆமா இல்ல, இதை நினைச்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ வருத்தப்பட்டேன். ஆனா அதெல்லாம் மறக்க பண்ணும்படியா, என் துக்கத்தை மறக்க பண்ணும்படியா இவ்வளோ காரியங்கள் எனக்கு முன்பாக ஆண்டவர் அழகாய் செய்திருக்கிறாரே. நீங்க எல்லாரும் பூரிப்பீங்கங்க, சந்தோஷப்படுவீங்கங்க. கனத்தின் பாத்திரங்களா உங்களை நான் பிளஸ் பண்றேன்.
நீங்க கனத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். ஒரு சில காரியம் ஒண்ணு சின்னத கூட அவர் விட மாட்டார். சின்னத கூட விட மாட்டார். உங்களை திருப்தியாக்கி பார்க்கிற தேவன் அப்படியே உங்களை திருப்தியில நடத்துவார். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரிஒன் லார்ட். இவர்களை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் என் கூட சேர்ந்து அக்ரி பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க எப்படி நினைச்சிருந்தாலும் தட்ஸ் ஓகே. ஆனா இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ராஃபட்டிக்கலா ஐ ஆம் பிளெஸ்ட் சொல்லுங்க. ஐ ஆம் பிளெஸ்ட். ஐ ஆம் பிளெஸ்ட் சொல்லுங்க. ஐ ஆம் பிளெஸ்ட். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொல்லுங்க. எஸ், மை ஃபேமிலி இஸ் பிளெஸ்ட். மை ஃபேமிலி இஸ் பிளெஸ்ட். எஸ் ஹோலி ஸ்பிரிட். நாங்க அப்படியே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீங்க சொல்லுகிறபடியே நான் ஹெல்தியா இருக்கிறேன். ஐ ஆம் ஹெல்தி சொல்லுங்க. ஐ ஆம் ஹெல்தி. ஐ ஆம் ஹெல்தி. ஐ எம் ஹெல்தி. நான் சுகமா இருக்கிறேன். என் ஒவ்வொரு செல்லும் சுகத்துல அப்படியே எஸ் ஹோலி ஸ்பிரிட் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையில ஆண்டவரே உங்களுடைய சுகம் எனக்குள்ள இறங்குகிறதுக்காக நன்றி. ரிசீவ் பண்ணுங்க. ரீகா ராமா ஷாதா லா மௌராதா லா கரபோ. இந்த வாழ்க்கைய நீங்க கொடுத்த வாழ்க்கைய நல்ல ஒரு ஹெல்தியான சரீரத்தோட ஹெல்தியான மைண்டோட ஒரு செகண்ட் கூட ஆண்டவரே நாங்க மிஸ் பண்ணாம என்ஜாய் பண்ணது உங்க சித்தம். அந்த சித்தத்துக்கு எங்களை நாங்க அப்படியே விட்டு கொடுக்கிறோம். எங்களை விட்டு கொடுக்கிறோம். ரீகா ராமா ஷாகாரா பௌரதரா மாஹரதமி ஓரமா ஷாதா லேஹாசி திரே பேரதா லக்கரபோ ஓரமா ரிலீஸ் த ஹீலிங் லார்ட். அப்படியே சுகத்திற்காக வேண்டி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளே நான் சுகத்தை ரிலீஸ் பண்றேன். எது உங்க பிரச்சனையா இருக்குமானாலும் இட் இஸ் பீங் ஹீல்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேவனுடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கினதுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. தேவனுடைய அக்கினி இறங்கினதுக்காக நன்றி. ரீஹா ரீத ராமா ஷாகரா பௌதரா மேஹதரா மாகரபே ஷதரமா. Now declare, I am healthy. I am healthy. I am healthy. Thank you, Jesus. I am prosperous. அப்பா, கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் ஆசீர்வாதம் அப்படியே இறங்கி வருகிறதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹெசிடேஷன் எல்லாம் வெளியேறுவதாக. இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த டபுள் மைண்டட்னஸ் எல்லாம் பிரேக் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். என் தேவன் சொல்லுகிற காரியம் அது அப்படியே செய்கிற கிரேஸ் உண்டாகட்டும்ப்பா. அவங்க எதை டிசைட் பண்றது தெளிவா டிசைட் பண்ற கிரேஸ் நான் ரிலீஸ் பண்றேன். லெட் தம் டச் அண்ட் லெட் தட் பி ஃபிளரிஷ்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அதை சந்தேகம் இல்லாமல் அதை செய்து அதுல பெரிய பெருக்கத்தை அடைவார்களாகன்னு சொல்லி நான் அப்படியே ரிலீஸ் பண்றேன்ப்பா. ரிலீஸ் பண்றேன். ஏன்னா இருமனம் உள்ளவனா தன் வழியில எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். குந்தி குந்தி நடக்கிறவனா இருக்கான். சோ அவன் எதனா பெற்றுக்கலாம்னு அவன் நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு இருக்கு. அந்த மாதிரி ஸ்டேட்ல நம்ம இருதயம் இருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல. அண்ட் ஹீஸ் ஹெல்பிங் தேர். அந்த டபுள் மைண்டட்னஸ்ல ஆண்டோடைய சுகம் இறங்கும் போது அப்படியே சரியா சீரான எண்ண ஓட்டம், தெளிவா முடிவெடுக்கிற தன்மை, தேவனுடைய விஸ்டம் நிறைந்த காரியங்கள் நீங்க சாதாரணமா செய்வீங்க. ஓகே. ஐ பிளஸ் யூ. ஐ பிளஸ் யூ ஈச் அண்ட் எவ்ரிபடி. நான் அப்படியே ஆசீர்வதிக்க எங்க வீட்டு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவரும் எங்களோட சேர்ந்த அன்புக்குரியவர்கள் எல்லாரும் லவ்ட் ஒன்ஸ் எல்லாம் நாங்க பிளஸ் பண்றோம் ஏசப்பா. ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் ரிலேட்டட் டு மீ தே ஆர் பிளஸ்ட். அந்த கவனன்ட்டுக்குள்ள அவர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லி அவங்க மேல அந்த ஆசீர்வாதத்தை நாங்க பேசுகிறோம் ஏசப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், வி கிவ் யூ ஆல் தி க்ளோரி. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். In Jesus name, amen, amen, amen. Bless you all. எல்லாரும் ஃப்ரீயா இருங்க, சந்தோஷமா இருங்க. டைம் இருந்ததுன்னா திரும்ப ஒரு முறை அப்படியே அந்த இந்த இந்த அனாயிண்டிங்கோட அந்த இதுலயே அப்படியே கேளுங்க. வில் பி ஃபில்ட் வித் அ ஃபயர். தேவனுடைய அக்கினி நமக்கு போதுமானதுங்க. ஒரு பிரசன்னத்துல நிரம்பி அப்படியே ஒரு அக்கினினால் ஆட்கொள்ளப்படுகிறது காட்டிலும் ஒரு எக்ஸ்டசி இந்த உலகத்துல ஒரு பேரின்போன்னு ஒண்ணுமே இல்லை. Just host his presence. Bless you all. Bless you all. Take care. Bye bye.